ராணி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திர போராட்டத்தை அழகாவும் சொல்ல முடியும், காமெடியாவும் சொல்ல முடியும். இப்படியும் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இயக்குனர் தான் டைரக்டர் சிம்புதேவன். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தின் மூலம் தனக்கென ஒரு தனித்துவமான முத்திரையை பதித்துக் கொண்ட ஒரு சிறந்த திரைப்பட இயக்குநர்களில் இவரும் ஒருவர். அவர் நம்மோட இணைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். சார், நீங்கள் எங்களுக்கு உங்கள் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கும், பிரம்மாண்டமாகவும் இருக்கும். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி எடுக்கிறதுக்கு என்ன நோக்கம் சார்? அதாவது அதில் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. உதாரணத்துக்கு வந்து அக்காமாலா, பெப்சி இந்த மாதிரியான பானங்கள்லையும் அந்நிய பானங்களையும் பற்றி சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து ஒரு அரசன் எப்படிலாம் இருக்கக்கூடாது, எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதையும் பற்றி சொல்லியிருக்கீங்க. இதுக்கு என்ன சார் பேக்ரவுண்டு? 1770 எப்படி சார் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? எங்கேருந்து எடுக்கிறீங்க? ஒரு சின்ன புள்ளியில் ஸ்டார்ட் ஆகிறது தான். ஏன்னா எனக்கு வந்து அதை வந்து முதல்ல வந்து ஒரு அரசனுடைய வடிவத்தை உடைச்சு வேற ஒன்றை காட்டணும்னு ஆரம்பிக்கும் போது அதில் மீதி எல்லாமே இது செயின் ரியாக்ஷனாக வர்றது தான். அப்போ ஒரு அரசன் தப்பாக இருக்கும்போது அது தப்பை திருத்துறதுக்கு ஒருத்தர் வரும்போது அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான் மற்ற. ஸோ அப்போ அதுக்கு எடுத்து அடுக்கும்போது வந்த விஷயங்கள் அது. ஸோ அந்த பாயிண்டில் வந்து நான் சங்கர் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து அது வந்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசின்றது வந்து முழுக்க விகடனில் ஒரு ஸ்ட்ரிப் கார்ட்டூனாக வந்தது. ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணணும்னப்ப அவர் தான் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணுங்க அப்படின்னாரு. ஒரு 30 நாளில் எழுதின ஸ்கிரிப்ட் தான் அது. ஸோ ஒரு அரசனை பற்றி எழுதணும் அப்படின்னு ஆரம்பித்த புள்ளி தான் அது. ரொம்ப சந்தோஷம் சார். அடுத்தது இந்த அரையன் 305 கடவுள்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தீங்க. அதில் சந்தானம் இவங்க நிறைய கஞ்சா கருப்பெல்லாம் நடிச்சிருக்காங்க சார். இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவான திங்ஸ் உங்களுக்கு எப்படி சார்? எங்கே, அதாவது நாங்கள் இன்னும் கூட உங்களை பிரமிப்பாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே. அடுத்த படைப்பு என்ன வருமோ, என்ன தருவார் அப்படின்ற மாதிரி. ஃப்ரம் த பிகினிங் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியிலிருந்து இப்போ நீங்கள் எடுத்துருக்க போர்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சமூகத்துக்கு நான் அதாவது மனத்தார எங்களுக்கு சொல்கிறதுனாக்கா ஒரு சாமானிய மனசுக்குள்ள என்னெல்லாம் திங்க் பண்ணுவானோ அது உங்களோட படத்தில் நாங்கள் பார்க்குறோம் சார். இல்லை, எனக்கு 2 விஷயம்தான். ஒன்று வந்து அது 2க்குமான பதில் வந்து என்னென்னா, எல்லா படத்தையும் நம்ம வித்தியாசமாக பண்ணியே ஆகணுன்ற நோக்கம் கிடையாது. இது வந்து எல்லாருமே ஏற்கனவே பண்ணது தான். ஆரம்பத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பண்ண விஷயங்கள் தான். அதை வந்து ரொம்ப நாள் சொல்லப்படாத சில விஷயங்களை, இதுவோ கௌபாயோ, அதை திரும்ப கொஞ்சம் நம்ம டச் பண்ணால் நல்லா இருக்கும்னு இது எல்லாருமே மக்களால் மிகவும் ரசிக்கப்பட்ட ஒரு பார்ட்டு. அப்புறம் வந்து எனக்கு எப்பயுமே வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறது, ஃபில்ம்ன்ற மீடியாவில் வந்து அட்வைஸ் வந்து யாருக்கும் அவ்வளோ பிடிக்காது. ஸோ அது அதனுடைய அளவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணியம் 3 களவாணிகளும்ல ரொம்ப கம்மியாக சட்டிலாக தான் இருக்கும். அது ஒரு நிமிஷம் சமூக மெசேஜ் அப்படின்றது. ஏன்னா எதுக்கு என்ன தேவையோ அது அந்த கேரக்டர்லையும் அந்த கதையிலையும் கொடுக்க முடிந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை பண்ணுவனே தவிர்த்து அதர்வைஸ் வந்து அதை பண்ண மாட்டேன். ஆனால் பொதுவாக நான் பிலீவ் பண்ணுறது, ஒரு படைப்பாளி வந்து சில கேள்விகளையாவது தன் படைப்பில் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கேள்விகளை எழுப்ப முடிந்தால் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை எழுப்ப வேண்டாம், அவ்வளோதான். சரி. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கசடதபர படம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு 6 வித்தியாசமான கதை, 6 டீம் ஒர்க் பண்ணாங்கன்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம் சார். இப்போ அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களை அதை நீங்கள் தனியாக சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒருத்தரால் இன்னொருத்தர் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க, மறைமுகமாக தெரிஞ்சோ தெரியாமலோ. ஒருத்தருக்கு நல்லவராக தெரியறவங்க அடுத்தவங்க பார்வைங்களுக்கு வந்து அவங்க கெட்டவங்களாக தெரியலாம். அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதைக்கரு, வித்தியாசமான கதைக்களும் நீங்கள் அப்படி எடுத்து அடுத்த படத்துக்கு போயிட்டுருக்கீங்க. இப்போ இது வரைக்கும் போட் வரைக்கும் வந்துட்டீங்க சார். உண்மையிலே எங்கள் இப்போ நாங்கள் அந்த கசடதபர அடுத்தது வந்து போட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே எங்களுக்கு சிவகுமார் சார் வந்து எங்களை இன்வைட் பண்ணி என்னை கூப்பிட்டுருந்தார் சார். அப்போ தான் உங்களை நான் முதல் முறையாக பார்த்தேன். அந்த போட் படத்தில் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா? ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் தமிழ் எந்த மாதிரியான, அதாவது பூர்வீக குடிகள் வந்து ஒரு இடத்த விட்டு இடம் போயிடுறாங்க, அது இல்லாமல் வந்தவனுக்கு வழி இல்லாமல் தமிழகம் தச்சில்ன்ற ஒரு கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்புகள் வந்தது உண்டா? நீங்கள் அதை சந்திச்சது உண்டா? உங்களுக்கு சந்தித்த சவால்கள்? இல்லை, ஏன்னா நான் பொதுவாக வந்து என்னென்னா ஒரு மாதிரி நியூட்ரலாக பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு பிரச்சனையை அந்த பிரச்சனையில் நம்ம என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்கிறோம். அதை முடிந்தளவு இன்னும் சொல்லப்போனால் சட்டையரோட முக்கியமான அம்சமே வந்து சம்மந்தப்பட்டவங்களும் சிரிச்சிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் வந்து நான் ஈவன் புலிகேசியில் எவ்வளவு சொல்லியும் அங்கேருந்தே வந்து ஒரு பிரச்சனைகளை பேரடி அல்லது ஒரு மாதிரி சட்டையர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து எந்த இடத்துலையுமே முடிஞ்சளவு புண்படுத்தாமல் தான் சொல்கிறேன். அதனால இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியான எதிர்ப்புகள் வந்ததில்லை.
ஈவன் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கமாகட்டும், அல்லது ஒரு கண்ணி மூணு களவாளிகளும், புலி, கசரதபர எதுலேயுமே அப்படி ஒன்றும் வந்ததில்லை. அதான் நான் எனக்கு வந்து அதே மாதிரி கதைக்கு என்ன தேவைப்படுதோ அந்த அளவோட தான் நான் அதை சொல்கிறேன் நான். சரி. இப்போ இந்த இரும்புக்கோட்டை முரட்டுச்சிங்க அந்த படத்தில் ஜெய்சங்கர் பொருள்னு வச்சிருக்கீங்களா சார்? அது யார் மறைஞ்ச மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமா, எல்லாருக்குமே அங்கே வந்து வில்லனுடைய ஏரியாவில் வந்து அசோகன் சாருடைய சிலை தான் இருக்கும். இங்கே வந்து ஜெய்சங்கர் இது இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாரும் தான் ஆரம்பத்தில் வந்து கௌபாய் படத்தை வந்து பண்ணவங்க. அப்போ கர்ணன் சார் டைரக்டர், ஜம்பு அந்த மாதிரியான படங்கள். ஸோ அதனால அதை ஒரு சீனாவே வச்சிருப்போம். அந்த ரிமைண்டராக தான் அது வச்சது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ போட் படம் எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த பேசிக் ஃபர்ஸ்ட் எப்படி சார் அது அது உங்களுக்கு அந்த கரைக்கு எனக்கு நான் அதில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க மாதிரி வந்து எர்னஸ்ட் ஹெமிங்கோட தி ஓல்ட் மேன் அண்ட் தி சீ அந்த நாவல். ஓகே. ஸோ அது சின்ன வயசுலேருந்து கிடைச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுக்கு பிறகு வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய இதில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி 1943 இந்த மாதிரி பாம் பிளாஸ்ட் அப்போ மீனவர்கள் வந்து போட் எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போய் தங்கிட்டு திரும்ப காலையில் வருவாங்கன்ற கிடைச்ச ஒரு சின்ன இன்சிடெண்ட். இதை படமாக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய ப்ரொடியூசர் திரு பிரேம்குமார் அவர்கள்ட்ட வந்து கதையை சொன்னப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஹீரோ ஆகிய திரு யோகி பாபு அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த புள்ளியிலிருந்து தான் அப்படியே மெல்ல இது ஸ்டார்ட் ஆச்சு. அண்டு திருநெல்வேலி பக்கம் வந்து ஒரு கடலில் ஒவ்வொருன்ற இடத்துல கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணோம். எங்களுக்கே வித்தியாசமான அனுபவம். அது ஒரு மாதிரி முழுக்க முழுக்க கடல்லன்னு வரும்போது அது சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த சேலஞ்சஸ் நிறைய, அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி அதை எடுத்தோம். சார் இப்போ எல்லா டைரக்டர்களும் எல்லா இசையமைப்பாளர் எல்லாருமே திரையுலக பிரபலங்கள் எல்லாருக்குமே ஒரு பின்புலம் வந்து ஏதாவது ஒரு கதை இருக்கும். ஒரு இன்சிடென்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வந்து அவங்க வந்து டைரக்டராகவோ நடிகராகவோ ஒரு வசனகர்த்தாவோ பாடலாசிரியரோ வந்திருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்பார்க் கிடச்சிது சார் உங்கள் லைஃப்பில்? ஸ்பார்க்குன்றதை விட இந்த துறையில் சின்ன வயசுலேருந்தே நம்ம படம் பார்க்கும்போது இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுவும் வந்து நான் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் வந்து நிறைய போய் படம் பார்ப்போம்ல. அப்போ கொஞ்சம் நம்ம தனியாக போய் பார்க்கும்போது ஸோ அப்போ கிடைச்சது தான். ஸோ அதில் அப்போயே வந்து சினிமா போகணும்னு, பட் இருந்தாலும் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஆனந்த விகடனில் வந்து சப் எடிட்டர் கம் கார்ட்டூனிஸ்டாக இருந்தேன். அங்கே எனக்கு கிடைத்த அனுபவங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அடுத்து வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். ஸோ இது நான் ரொம்ப விரும்பி ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி எடுத்த ஒரு விஷயம்தான். சரி. அடுத்தது வந்து நிறைய இயக்குநர்கள் வந்து நிறைய பேர் சர்ச்சையில் சிக்கிறாங்க சர்ச்சையில் சில தேவையில்லாத விவாதத்துலலாம் சிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்குன்னு அது தான் உண்டு தான் வேலை உண்டுன்றக்கா மாதிரி நீங்கள் எடுக்கிற படம் போடுறீங்க, மக்கள் பார்க்குறாங்க, உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அது ரொம்ப வந்து நீங்கள் வந்து அது ஓப்பனாகவே கேட்குறேன், ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்கள் விரும்புறது இல்லையா? ஏன் சார்? இல்லை, அது கூச்ச உணர்வுன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறது நம்ம பேசுகிறதை விட நம்ம படைப்பு பேசணும் அப்படின்றது தான். ஸோ படைப்பில் அந்த குவாலிட்டியும் அந்த ஒரு அழுத்தமும் மற்றவங்களை ஈர்க்கிற தன்மையும் இருந்தால் அது தானாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். மேபி இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் வரலைன்னா அதெல்லாம் இன்னும் சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன். அது இருக்கிற மாதிரி அடுத்தடுத்த படைப்புகளில் நான் பார்த்துக்கிறேன் நான். சார் இப்போ உங்களை மாதிரியே வந்து உங்களை மாதிரியே நிறைய சிம்புத்தவர்கள் உருவாக்கணும், உங்களை மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் நிறைய பேர் ட்ரீம்ஸாகவே வச்சுருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? இல்லை, சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக இயக்குனர் துறையை பொறுத்த வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத கடுமையான ஹார்ட் ஒர்க்கு தான். ஏன்னா அந்த ஹார்ட் ஒர்க் வந்து மெக்கானிக்கலாகவும் வேணும், க்ரியேட்டிவாகவும் வேணும், ரொம்ப அப்டேட் பண்ணிக்கிட்டு. ஏன்னா இங்கே வந்து மற்ற துறையை விட சினிமாவில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப டஃப்பானது தான். குறிப்பாக டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு வரும்போது ஒரு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுல தொடங்கி நாம் டைரக்டர் ஆகிற வரைக்கும் அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையும் நல்ல ஹார்ட் ஒர்க்கும் தொடர்ந்த ஹார்ட் ஒர்க்கும் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் நாங்கள் பார்த்துருக்கோம் சார். நீங்கள் டைரக்டர் ஷேரன் சார்கிட்ட நீங்கள் இருந்திருக்கீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தோம். அதில் அவர் வந்து எல்லாமே குடும்பப்பாங்கான படம் தான் நிறைய எடுப்பார். அந்த மாதிரி தான் அவரோட இது. அவர்கிட்ட உங்களை எப்படி சார் தனியாக வேறு பிரித்து காட்டணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது சார் உங்களுக்கு? இல்லை, நான் விகடனில் இருந்தபோது எனக்கான எக்யூப்மெண்ட்டே வந்து என்னை நான் எக்யூப் பண்ணிக்கிட்டது வந்து கார்ட்டூன் அண்ட் காமெடி அந்த சைடில். அப்போ நான் அசிஸ்டண்ட்டாக போகணுன்னப்போ எனக்கு தெரியாத ஏரியாவை நான் கற்றுக்கணும்னு நினச்சது அவர்கிட்ட வந்து எமோஷ்னல் தான். ஸோ அதனால தான் நான் சார்கிட்ட போய் ஒரு குருவாக அவர்கிட்ட சேர்ந்து ஒரு 5 வருடம் அவர்கிட்ட 3 படங்கள் பணியாற்றி வெளியில் வந்தேன்.
இப்பயுமே நீங்க கசரத பிரவோ அல்லது வந்து போட்லயோ ஒரு கிளைமேக்ஸ்ல இருக்க அந்த எமோஷனல்லாம் அது ஒருவேளை அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அது என் டைரக்டர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது தான். அந்த நிறைகள்லாம் நான் வந்து சேரன் சார்கிட்ட இருந்து எடுத்தது தான். இப்போ உங்கள் அடுத்த இப்போ நீங்கள் வந்து எல்லாமே வந்து சுதந்திர போராட்டம் அதை பேஸ் பண்ணி உங்களோட வந்து எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஒரு அதாவது டைரக்டர் டச்சுன்னு சொல்லுவாங்கள்ல சார், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல அரசுக்கு ஆதரவாக வந்து ஒரு தியாக உணர்வு விடுதலை உணர்வோடு இருக்குன்னு சொல்கிற மாதிரி எடுத்துருக்கீங்க. ஸோ பேசிக்காகவே வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது உங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டதோ இல்லை வந்து எனக்கு வந்து இது கிடைக்கல அப்படின்ற மாதிரி எதாவது நினச்சது உண்டா? அதனால அதனோட எஃபெக்ட் அப்படி சில பேர் வந்து கிடையாது. ஸ்க்ரீனில் பிரதிபலிப்பாங்க. எனக்கு வந்து என்னுடைய அப்பா வந்து மிலிட்ரியில் இருந்தவங்க. ஸோ அதனால எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பாவோட ஃபோட்டோ இப்பயும் வந்து வீட்டில் ஆர்மி ட்ரெஸ்ஸில் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு நாட்டுக்காக அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் அது எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். என்னுடைய அண்ணனும் வந்து நிறைய கவிதை கதையெல்லாம் எழுதுவாங்க. ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே வந்தது. அண்ட் விகடனில் பழகினதுலேயுமே ஒரு பொலிட்டிக்கல் கார்ட்டூன் வந்து பொறுப்போடு இருக்கணும் அப்படின்பாங்க. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன வேணாலும் என்டர்டைன்மெண்ட் அதெல்லாம் இருந்தாலும் அண்டர் கரண்ட்டில் ஒரு சின்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணுறது ஒரு படைப்பாளியோட வேலை. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க சார். அப்புறம் இன்னும் உங்களுக்கு வந்துட்டு கார்ட்டூனிஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து கார்ட்டூனிஸ்ட்னா ஒரு ஓவியராகவே கூட நீங்கள் போயிருக்கலாமே சார். நீங்கள் எதுக்கு அப்படி திரைத்துறைக்கு இயக்குனராக வரணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்க? இல்லை ஒரு நான் வந்து ஒரு இயக்குனராக போகிறதுக்கு முன்னால் ஒரு 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 சின்ன இளைப்பாறல் அண்ட் கற்றுக்கிற இடமா தான் நான் வந்து கார்ட்டூன் பொசிஷனை நினச்சேன். அதே மாதிரி நான் கார்ட்டூன்ஸ் நிறைய பண்ணேன். அண்ட் வந்து அது வந்து பொலிட்டிக்கல் கார்ட்டூன், சைலண்ட் கார்ட்டூன் எல்லாமே பண்ணேன். ஒரு காமிக்ஸ் கூட பண்ணேன். அது எல்லாமே எனக்கான திரைப்படத்திற்கான ஒரு அனுபவம் தான். ஃபஸ்ட்டு படமே நீங்கள் சங்கர் சார் படம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி சார் அதை பார்த்தீங்க? உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபேர்னஸோ இல்லை வந்து மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரம்பிளிங் அது மாதிரி ஏதாவது இருந்ததா? ஏன்னா நான் அவர்கிட்ட போய் சொன்னப்போ முதல்ல சொன்னது வேற ஒரு கதை. அப்புறம் அதை ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதை எல்லாத்தையும் மாற்றி கடைசியாக வந்தது வந்து புலிகேசி. ஸோ ஹாப்பி. இந்த 23ஆம் புலிகேசியும் சரி சார், இப்போ வந்திருக்க போட்டு வரைக்கும் இது வந்து நல்ல பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பண்ணுதா இல்லை நார்மலாக நம்ம கடமை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கரெக்டாக பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இது எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா ஆடியன்ஸுக்குமானது அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாகவே இது பண்ணி எடுத்தது தான். அது எல்லாருக்குமே எல்லா படங்களுமே இது வரைக்கும் 8 படம் 8மே நல்ல ரீச் ஆயிருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு ஆடியன்ஸ். தமிழகத்துக்காக நீங்கள் வந்து நல்ல அருமையான ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, போட் படம் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி தமிழக மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏதாவது ஒரு ஆலோசனைகள் அறிவுரைகள் அப்படின்னா என்ன? ஆலோசனை அறிவுரைகள்ன்றதை விட எனக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய வரலாற்று சின்னங்கள், புராதன இடங்கள் இது எல்லாமே காக்கப்படாமல் அப்படியே கிடக்குது. அது அரசாங்கத்தோட வேலை மட்டுமே கிடையாது, ஒவ்வொரு தனி மனிதரோட வேலை. ஏன்னா ஒரு கோயிலில் வந்து கிறுக்கிட்டு போகிறது, எழுதிட்டு போகிறது, அந்த குதிரையோட காலில் கயிறு கட்டி உட்காந்து அங்கே வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நம்மளுடைய ஒரு புராதன சின்னங்கள் வந்து பெரிய அளவில் பாதுகாக்கப்படும். அது அப்படியே கிடக்கு. அது ஒன்று தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது. உண்மையாக கடினமாக உழைச்சாக அதுக்குண்டான பலன் நிச்சயமாக வரும் அப்படின்றதுக்கு வந்து நம்மளுடைய இயக்குனர் உதாரணமாக இருக்கார். அவரோட படங்கள் இன்னும் இது மாதிரி வந்து எம்சிஆர்என் 23ஆம் புலிகேசி முதல் அதேமாதிரி போட்டு வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். அதேமாதிரி இன்னும் நிறைய சிறந்த வெற்றி படங்களை கொடுத்து இன்னும் அவர் மென்மேலும் வளர ராணி ஆன்லைன் அவரை இருகரும் கூப்பி வாழ்த்துகிறது, வணங்குகிறது. நன்றி. சந்தோஷம். உங்களுக்கும் நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும்.